கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 30/12/2023 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையின் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்புக்குமே விளக்கிறோம். நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் இவரோடு இருக்கட்டும் அப்பா. உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வாதத்தின் நன்மையை கொடுங்கப்பா. ஏசாயா 65:12 படி, ஏசாயா 65:22 படி, நான் தெரிந்து கொண்டவர்களை தங்கள் கைகளின் கிரிகைகள் அநேக நாள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, இவருக்கு எப்போதும் உம்முடைய ஆசீர்வாதம் நிலையில்லாமல்லப்பா எப்போதும் நன்மை தரட்டும். கிருபைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 30/12/2023 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் தேசத்தில் நன்மையும் கருவியும் விடுதலையும் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டோமப்பா. நம்முடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், வியாதியோ துன்பமோ துயரமோ தேசத்தை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.